எந்த விதமான முதலீட்டும் இல்லாம யாருக்கு தான் வந்துட்டு அதிகமான பணம் சம்பாதிக்க பிடிக்காது. எஸ்பெஷலி இந்த ஒரு காலகட்டத்துல நிறைய பேர் வீட்ல இருக்கும். அதாவது போஸ்ட் பேண்டமிக் சிச்சுவேஷன். இதை நீங்க வந்துட்டு ஒரு ரிட்டையர்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஒரு ரிட்டையர்ட் பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். யாரா இருந்தாலும் வீட்லயே உட்காந்து இப்ப நீங்க பணம் சம்பாதிக்கலாம் வித் நோ இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு indianmoney.com தமிழ் சேனல். நான் நெட்டாலியா. இன்னைக்கு நம்ம எப்படி நீங்க வந்துட்டு எந்த விதமான முதலீடு செய்யாமலே வீட்லயே உட்காந்து பணம் சம்பாதிக்கலாம் அதை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா become an insurance POSP, அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பர்சன். இது யாருன்னு கேட்டீங்கன்னா பேசிக்கலி ஏஜென்ட்ஸ். எப்படி வந்து நீங்க ஒரு இன்சூரன்ஸ் வாங்கணும்னா மோஸ்டா வந்து இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், விச் இஸ் எஃபெக்டிவ். ஆனா மோஸ்டா வந்துட்டு நிறைய பேர் ஏஜென்ட்ஸ் மூலமா தான் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸை வாங்குறோம். ஸோ அந்த ஏஜென்ட்டா நீங்க இப்போ ஆகலாம். இப்போ நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் அதுக்கு ரிக்குவயர்மெண்ட் அதிகமா இருக்குமேன்ட்டு. கண்டிப்பா இல்லை. நீங்க ஒரு POSP, அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பர்சன் ஆகணும்னா நீங்க ஜஸ்ட் 18+ ஏஜ்ல இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்க 10th கிளாஸ் பாஸ் பண்ணா போதும் நீங்க இந்த ஒரு ஜாபை பண்ணலாம். இந்த ஜாபோட மேஜர் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எந்த விதமான முதலீடு செய்ய தேவையில்லை. செகண்ட் பாத்தீங்கன்னா இங்க நோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்கு வேலை செய்யணும், 9 to 6 வேலை செய்யணும் அப்படிலாம் இல்லை. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ வேலை செய்யலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்க வீட்ல இருந்தே வேலை செய்யலாம். உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு நல்ல ஸ்மார்ட் போன், குட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும் நீங்க வீட்லயே உட்காந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பர்சனா நீங்க ஆகலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இதுல வந்துட்டு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வந்துட்டு வியாபாரம் செய்ய போறீங்க. அது ஒரு 1 lakh rupees லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா நீங்க அதுல இருந்து வந்து 10,000 rupees உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் மித்தவங்களை வாங்க வைக்கீங்களோ அவ்வளோக்கு நீங்க சம்பாதிக்கலாம். அண்ட் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டை விட்டு வெளில போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க வீட்லயே உட்காந்துட்டு இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பர்சன் ஜாப் எடுத்துட்டு நீங்க பணம் சம்பாதிக்கலாம். இப்போ நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஜாப்க்கு ஏதாவது ட்ரைனிங் பண்ணணும்ட்டு. கண்டிப்பா இருக்கு. ஸோ இவ்வளோ பர்க்ஸ் இருக்கு, கண்டிப்பா நீங்க அதுக்கு ட்ரைனிங் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்ககிட்ட ஜஸ்ட் 15 hours இருந்தா போதும். நீங்க ஒரு கம்பல்சரி ட்ரைனிங் எடுக்கணும். இந்த ட்ரைனிங் யாரு ப்ரொவைட் பண்றான்னு கேட்டீங்கன்னா, பை IRDAI. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் ஜென்ரல் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் லைசன்ஸ். ஸோ இந்த ஒரு 15-hour ட்ரைனிங்கை நீங்க கம்பல்சரியா செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கூட ஒரு இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பர்சனா ஆகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்பர் 2, ஃப்ரீலான்சிங். ஸோ ஃப்ரீலான்சிங் நிறைய பேருக்கு தெரியும். இட்ஸ் பேசிக்கலி நீங்க எந்த ஒரு கம்பெனி கூட வந்துட்டு எந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்துட்டு நீங்க சைன் பண்ண மாட்டீங்க. எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்க செஞ்சு கொடுப்பீங்க. அதுல இருந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். இது வந்து ஃப்ரீலான்சிங். அண்ட் ஃப்ரீலான்சிங் பாத்தீங்கன்னா நீங்க எந்த விதமான ஜாப், நிறைய விதமான ஜாப்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, அது எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எழுதுறது உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா யூ கேன் பிகம் அ ஃப்ரீலான்ஸ் கான்டென்ட் ரைட்டர். இல்லை நீங்க சோஷியல் மீடியா மேனேஜ் பண்றது, ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு சோஷியல் மீடியா மேனேஜ் பண்றதுக்காக ஒரு நபர் வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த சோஷியல் மீடியா உங்களுக்கு நல்லா மேனேஜ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க ஃப்ரீலான்ஸ் சோஷியல் மீடியா மேனேஜரா கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உங்க ஸ்கில் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட்காக ஒருத்தர் வந்துட்டு ஃபுல்லா ஹையர் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுன்னு தனியா ஒருத்தர் வேணும். அந்த மாதிரி டைம்ல தான் ஃப்ரீலான்சர்ஸ் உள்ள வராங்க. அகைன் இங்க என்ன பெனிஃபிட்ஸ் கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டை விட்டு வெளில போகணும் தேவையில்லை. உங்க வீட்லயே உட்காந்து நீங்க இந்த மாதிரி ஜாப்ஸை பண்ணலாம். ஏன்னா எழுதுற ஜாப்லாம் கேட்டீங்கன்னா உங்ககிட்ட லேப்டாப் இருந்தா போதும், வைஃபை கனெக்ஷன் இருந்தா போதும். இல்லை நீங்க சோஷியல் மீடியா மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் கூட தேவையில்லை. நீங்க போன்லேயே எல்லாமே பண்ணிடலாம். ஸோ உங்க ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸை நீங்க தேடலாம். அண்ட் ஃப்ரீலான்சிங்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய வெரிஃபைட் வெப்சைட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் எடுக்கணுன்றதுக்கே தனியா வந்துட்டு உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெரி ஜென்யூன் வெப்சைட்ஸ். என்ன மாதிரி வெப்சைட்ஸ் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் இந்தியா, அப்புறம் 99 டிசைன்ஸ், அப்புறம் அப்வொர்க், ட்ரூலான்சர் மற்றும் ஃபைபர். இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கோ அது வந்து அங்க நீங்க ஷோகேஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரியான ஜாப்ஸை நீங்க தேடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்பர் 3, செல்லிங் ஹோம்மேட் ஐட்டம்ஸ். இப்போ ஹோம்மேட் ஐட்டம்ஸ் நீங்க யோசிங்க, கண்டிப்பா அங்க வந்து நீங்க ஐட்டம்ஸை செய்யணும். அதுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நீங்க செய்யலாம். பட் இங்கே நீங்க கொஞ்சம் முதலீடு போட்டாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம்மேட் ஐட்டம்ஸ் என்னவா இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சாக்லேட்ஸ், இல்லை வந்துட்டு கேண்டில்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க வீட்டிலே செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க வீட்டிலே செஞ்சு அதை நீங்க ஒரு பிஸ்னஸா வந்துட்டு நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இல்லையா, யூ கேன் ஈவன் ஸ்டார்ட் அ ஹோம் பேக்கரி. அதாவது நீங்க வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சே வீட்டிலே நீங்க சின்ன சின்ன கப் கேக்ஸ் அல்லது கேக் செஞ்சு நீங்க வியாபாரம் செய்யலாம். இதுக்கு வந்து நீங்க தனியா வந்து ஒரு பிசினஸ் வேணும், ஒரு இந்த இடம் ரெண்ட் பண்ணணும், இல்ல வந்து நிறைய பொருட்கள் தேவை அவசியமே இல்லை. நீங்க வீட்டில் இருக்க ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நிறைய விதமான பொருட்களை செய்யலாம். ஆனா அதெல்லாம் வியாபாரம் செய்யறதுக்கு
உங்களுக்கு வந்துட்டு நீங்க வீட்டை விட்டு வெளில போகணும் கூட அவசியம் இல்லை. இப்பெல்லாம் நிறைய வெப்சைட்ஸ் வந்துருச்சு வேர் உங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்துட்டு இப்போ Amazon மாதிரி உங்க ப்ராடக்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க ஷோகேஸ் பண்ணி அங்கேருந்து வந்துட்டு கஸ்டமர்ஸை நீங்க பெறலாம். அண்ட் இப்போ நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணியே வீட்ல நீங்க ஆரம்பிக்க போற இந்த சின்ன பிசினஸை நீங்க ப்ரோமோட் பண்ணலாம். ஸோ இதுக்கு எங்கேயுமே நீங்க வந்துட்டு பெரிய வேலை செய்யணும், நிறைய வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈஸியா நீங்க வீட்டில் உட்காந்து நீங்களே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் ஆகலாம். இப்போ நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் எந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல போய் நான் இந்த மாதிரி ஹோம்மேட் ஐட்டம்ஸ் வந்துட்டு வியாபாரம் செய்யலான்ட்டு. வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா Etsy இந்தியா, இல்லைன்னா நம்ம Amazon, Flipkart, Ajio மற்றும் இந்தியா மார்ட். இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க அங்க ஷோகேஸ் பண்ணலாம். அந்த ஒரு பிளாட்ஃபார்மை இவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஷிப்பிங்லாம் என்ன பண்றதுன்ட்டு. இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நீங்க உங்க ப்ராடக்ட்டை வந்து அங்க போட்ட உடனே யாராவது வந்து இப்போ நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, எனக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நான் வந்து அந்த ஆர்டர் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் இல்லை Amazonே அவங்களோட டெலிவரி பர்சனை வந்து உங்க வீட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பிக் பண்ணிட்டு அதை வந்து என்கிட்ட வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் வேலை அங்கே எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து நீங்கள் இந்த வெப்சைட்ஸில் இருக்க அந்த ஆளுங்களே வந்துட்டு பார்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாகிடுச்சு. அதனால் நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு நிறைய ஹோம்மேட் ஐட்டம்ஸ் செஞ்சு நீங்கள் அதை கூட ஒரு பிஸ்னஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க எந்த விதமான ஹோம்மேட் ஐட்டம்ஸ் நான் வந்துட்டு செஞ்சு வியாபாரம் செய்யலான்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுக்குறேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா சென்டட் அல்லது லக்ஸூரியஸ் கேண்டில்ஸ். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பெரிய எக்யூப்மெண்ட் தேவைன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோல்டு இருந்தால் போதும். வேக்ஸ், அப்புறம் இந்த விக், அப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த ஃப்ளேவர்ஸ் அல்லது கலர்ஸ் இது இருந்தால் போதும். நீங்கள் இதை வச்சு வீட்டிலேயே சென்டட் அல்லது லக்ஸூரியஸ் கேண்டில்ஸ் நீங்கள் செஞ்சு வியாபாரம் செய்யலாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, கேண்டில்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்கு. இல்லையா உங்களுக்கு குக்கிங் நல்லா வரும், பேக்கிங் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் அல்லது ஹோம்மேட் கப் கேக்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வியாபாரம் செய்யலாம். இல்லை உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் நல்லா வரும், இந்த ஜுவல்லரி மேக்கிங்லாம் நல்லா வரும்னா அதை கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. இதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் இந்த மாதிரியான மார்க்கெட் பிளேஸ் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் இப்போவே ஆரம்பிக்கலாம். இல்லையா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டெக்கார் ஐட்டம்ஸ். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் செஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் பாட்ஸ் இல்லை பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும்னா நீங்கள் அதை கூட செஞ்சு அதை கூட நீங்கள் வியாபாரம் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விதமான ஹோம்மேட் ஐட்டம்ஸை நீங்கள் செஞ்சு ஒரே ஷாப்பாக கிரியேட் பண்ணி அந்த ஷாப்பில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து வியாபாரம் செய்யலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவ் சைடு இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ். ஸோ டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் நீங்கள் நிறைய வந்துட்டு ஆன்லைனில் பார்த்துட்டே இருப்பீங்க. டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு 1 ஹவருக்கு ஒர்க் பண்ணால் 200 rupees இந்த மாதிரிலாம் நிறைய பார்ப்பீங்க. ஆனால் அதில் நிறைய வந்துட்டு ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சில வெப்சைட் சொல்ல போகிறேன். அந்த வெப்சைட்ஸ் மூலமா நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸை ஈஸியாக பெறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீலான்சர், குரு, டியான் டேட்டா சொல்யூஷன்ஸ், ஆக்ஸான் டேட்டா என்ட்ரி சர்வீசஸ் மற்றும் டேட்டா பிளஸ் இந்த மாதிரியான வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸை ஈஸியாக பெறலாம். ஸோ இதுக்கு ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது டேட்டா என்ட்ரி ஜாப்னால ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஹார்ட் காப்பி, அதாவது பேப்பரில் அதாவது புக்ஸில் இருக்க டேட்டா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாஃப்ட் காப்பி ஆக்க போகிறீங்க. அதாவது நீங்கள் டைப் பண்ணி அதை வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறீங்க. இதுதான் பேசிக்லி டேட்டா என்ட்ரி ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எக்ஸெல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இட் இஸ் பேசிக்லி டேட்டா என்ட்ரி. அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு அக்யூரசி வேணும். ஏன்னா நிறைய தவறுகள் நீங்கள் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு நல்லா அக்யூரேட் பர்சன், உங்களுக்கு நல்லா வந்து டீட்டெயில்டாக வந்து எல்லாத்தையும் பார்க்க தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் நீங்கள் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை டேட்டா என்ட்ரி ஜாப்ல ஏர்னிங் பாசிபிலிட்டிஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 hourல நீங்கள் 300 rupeesலேருந்து 1500 rupees வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஜஸ்ட் பை டூயிங் அ டேட்டா என்ட்ரி ஜாப். ஸோ நினச்சி பாருங்க, ஒரு நாள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 5 to 6 hours டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணீங்கன்னா நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். அதனால இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஜாப். நீங்கள் வீட்டிலே உட்காந்து எந்த விதமான முதலீடு செய்யாமலே ஆரம்பிக்கலாம். ஆனால் பி வெரி கேர்ஃபுல். இப்போ வந்துட்டு ஆன்லைன் நிறைய பேர் வந்துட்டு உங்களை பேமெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜாப் தரேன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாப்மே வந்துட்டு உங்களை பேமெண்ட் வாங்கிட்டு ஜாப் தர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டே இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்கேம்ஸ்க்கு போய் விழுதுறாதீங்க. இப்போ நான் சொன்ன வெப்சைட்ஸில் போய் நீங்கள் வந்துட்டு இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். இட் இஸ் ஆல் ஆத்தென்டிக் வெப்சைட்ஸ். இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் அதிகமாக வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாம். ப்ளஸ் இட்ஸ் ஆல் சேஃப். ஸோ வேற எந்த விதமான ஸ்கேம்லையும் போய் விழுந்துடாதீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்பர் 5 ஆப் டெஸ்டிங். இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. அந்த ஆப் லைவ் போகிறதுக்கு முன்னாடி அது வந்து யாராவது ஒரு யூசர் டெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆப் வச்சிருக்கலாம், ஃபேஸ்புக்னு வச்சுப்போம். இப்போ ஃபேஸ்புக் ஆப்பை நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது யாராவது டெஸ்ட் பண்ணும் இல்லையா, நல்லா ஒர்க் ஆகுதா, ஈஸியாக இருக்கா நேவிகேட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் தேவை. கண்டிப்பாக இது வந்துட்டு இன்டர்னலாக உட்காந்துருக்கு அவங்க டெக் டீம் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் அதை செஞ்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் என்ன இதுன்ட்டு. அதனால ஒரு யூசர், தேர்ட் பர்சன் வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்கா இல்லையா, ஏதாவது தவறுகள் இருக்கா அதை பார்த்து சொல்கிற ஒரு நபர் தான் வந்துட்டு ஆப் டெஸ்டர்.
அதாவது பேட்டா டெஸ்டிங். இந்த பேட்டா டெஸ்டிங் பண்ணதுக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக வெளியிலேருந்து தான் வந்தவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த டெஸ்டிங், கோடிங் இல்லை வந்து இந்த டெக்னாலஜிக்கல் ஸ்டஃப்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுதான் உங்களுக்கு வந்து கோடிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பேட்டா டெஸ்டராக ஆகலாம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து தனியாக வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே வந்துட்டு பேட்டா டெஸ்டிங் பண்ணலாம். என்ன மாதிரி வெப்சைட்ஸ்னு கேட்டிங்கன்னா பேட்டா டெஸ்டிங், யூசர் டெஸ்டிங், ஸ்டார்ட் அப் லிஃப்ட், அப்புறம் test.io மற்றும் ட்ரை மை யூஐ. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பேட்டா டெஸ்டிங் பண்ணலாம். நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் இதுக்கு வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு. கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி கோடிங் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ஸ்டஃப் நல்லா தெரியும் அப்படின்னா வெல் அண்ட் குட். ஆனால் இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வீட்டில் உட்காந்து ஒரு ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் போதும், நீங்கள் இந்த வேலையை பண்ணலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த நாலேஜும் உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு உங்கள் ஃபோன்லேயே உட்காந்துட்டு பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து ஆப் டெஸ்டிங் சொல்லும் போது நீங்கள் வந்துட்டு கோடிங் அந்த மாதிரி ரொம்பலாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி அது நல்லா வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கா, புரியுதா உங்களுக்கு, அதை மட்டும் நீங்கள் பார்த்து சொன்னால் போதும். அதுதான் வந்து ஆப் டெஸ்டிங். கோடிங் பார்ட்லாம் வந்துட்டு அந்த கம்பெனியோட டெக்னிக்கல் டீமே பார்த்துப்பாங்க. பட் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும்னா வெல் அண்ட் குட், இட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். ஆனால் இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே நீங்கள் ஆப் டெஸ்டராக ஆகலாம். இப்போ நான் சொன்ன உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் வேலையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான முதலீடும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே உட்காந்து செய்யக்கூடிய ஜாப்ஸ். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தேடும் போது நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ணால் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தரோம், நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்கேம்க்கு நீங்கள் விழுந்துடாதீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஓகே வேலையெல்லாம் கொடுத்துருவாங்க. வேலையெல்லாம் கொடுத்து நீங்களும் எல்லாத்தையும் பண்ணி சப்மிட் பண்ணிடுவீங்க. ஆனால் பேமெண்ட் உங்களுக்கு வராது. அதனால எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலை செய்ய போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து ஜென்யூன் கம்பெனியா, லெஜிட்டா, இது வரைக்கும் பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் வந்து தரோவா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கண்டிப்பாக எல்லா ஃப்ரீலான்ஸ் ஒர்க் இல்லை எந்த விதமான வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பேமெண்ட் இது கொடுக்க போகிற மாதிரி ஒரு ஜாப். ஸோ கண்டிப்பாக கான்ட்ராக்ட் ஒன்று இருக்கும். இந்த கான்ட்ராக்டை தரோவாக படிங்க. அதில் ஏதாவது வந்து தவறுகள் இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் பிடிக்கல அப்படின்னா கம்பெனியோட பேசுங்க. எந்த நபர் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களோட பேசி அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆனால் கான்ட்ராக்டை தரோவாக ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணாமல் சைன் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருந்தால் போதும். நீங்கள் ஆன்லைனில் வீட்டிலே உட்காந்து எந்த விதமான முதலீடும் இல்லாமல் அழகாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இல்லையா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எதுன்னு கேட்குறீங்களா? நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷன். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷன் நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் கோர்சஸ், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்தை சேமிக்கணும், பணத்தை டபுள் ஆக்கணும் அப்படின்னா நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் கோர்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகணும், ஐ எம் ஆண்டர்பிரினர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நிறைய பிஸ்னஸ் கோர்சஸ் இருக்குது. அதாவது ஒரு பிஸ்னஸை எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன மாதிரி லைசன்ஸ் தேவை, லொக்கேஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இல்லை வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் பெறலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த பிஸ்னஸ் கோர்சஸில் கற்றுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபார்மிங் பிடிக்கும், ஐ வாண்ட் டு பிகம் அன் அக்ரிப்ரனர் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட ஃபார்மிங் கோர்சஸ் இருக்குது. அதுலேயே நீங்கள் A to Z ஃபார்மிங் பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நம்ம அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே போய் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி முதலீடே இல்லாமல் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அதுலேருந்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com. Get wise, break free.